குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். தாவேக எம்எல்ஏ பேர விவகாரத்தில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர்ல இருக்கக்கூடிய தனியார் பண்ணை வீடுகள் உட்பட பல இடங்கள்ல அவரை தேடுறாங்க. அவருடைய சகோதரரையும் அதே நேரம் செந்தில் பாலாஜியையும் போலீசார் தேடி வருகிறார்கள். திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்களையா, சட்டியை மாட்டிட வேண்டியதான். இந்த நிலையில இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை போலீஸ் தேடிட்டு வராங்க. இந்த அக்யூஸ்ட் எங்கயாவது பாத்தீங்களா சார்? இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? குறிப்பா கரூர்ல இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீடு உள்ளிட்ட பல இடங்கள்ல தனிப்படை போலீசார் இந்த தேடுதலை தீவிரமாக்கி இருக்காங்க. விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்ய விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம். செந்தில் பாலாஜி தலைமறைவு, அவங்க தம்பி அசோக்குமாரும் தலைமறைவு. 35 கோடிமா இந்தியாவிலேயே 35 கோடி நாங்க ஆஃபர் பண்றோம். ஜேசிடி பிரபாகரன் ஸ்பீக்கர் இருக்கார்ல, சபாநாயகர், அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம். அதுல நீங்க நாங்க சொல்றபடி வாக்களிக்கணும். ஒரு வெல் குவாலிஃபைடு பொலிட்டிஷியனா எம்கே ஸ்டாலினும் சரி, அவங்க சன் உதயநிதி ஸ்டாலினும் சரி இவால்வே ஆகல. ஒரு அன்ஃபிட்டா தான் இவால்வ் ஆயிட்டாங்க. ஆர்எஸ் பாரதி லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர்? இது மாதிரி தாவேகா குதிரை பேரம் செய்கிறதுன்னு கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எதுக்கு எழுதுறீங்க? ஆதாரம் லெட்டர் கொடுங்க. இவர் ஒருத்தர் தான் கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். திமுக அதிமுகவும் கூட்டு சேர முயற்சிச்சு, அது எங்களுக்கு பிடிக்கல. சசிகரணம் அதானே? திமுக அதிமுக சந்தானம் சுக்லாம்பரம் சசிகரணம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். காவல்துறை விசாரணை இல்ல காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா, ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, கோங்கோ கலையின் பிறப்பிடமான அந்தப்புறம் சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. போன்ற தோல்விகளை என்னை போன்ற சீனியர்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம். யாரு பேரண்ட்ஸ்ங்கற? நானும் பார்ட்டிஸ் பேசுறேன். ஆனா இளைஞர்களான உங்களுக்கு பெரிய வருத்தத்தை தந்திருக்கு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதது கூட பரவாயில்ல. என்ன பொழப்பு. நம்ம தலைவரை வெற்றி பெற முடியாம போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தாங்கிக்கவே முடியல, நிறைய பேர் பேசுறத பாக்குறாங்க. முடியல
தேர்தல்ல வெற்றி தோல்வி சகஜம். அர்த்தமெல்லாம் பேசிக்கிறேன். மாய் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ராசுப்பா. சிங்கப்பெண்ணு கையிலேயே லட்டு இல்லையா? சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா? சிங்கப்பெண்ணுக்கு எஃப்ஐஆர் கூட போட முடியாது. காண்டா வேற பிள்ளைய பத்தி காண்டா மிருகன் பேர் வச்சானா? பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. ஐயோ அந்த கூல் சுரேஷ் கலாச்சாரம் பாருங்க, மேக்கப் எல்லாம் போட்டுன்னு அதுதான் நடக்குது. நான் ருக்கோ ஜரா. தப்பு பண்ணிட்டே சிங்காரம். போடா வெளியே. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. டிஎம்கே இப்ப பாரு வெளிநடப்பு செய்யறாங்க, இல்லனா அவங்க வெளிநடப்பு செய்ய வைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திரணும்னு சொல்றேன். என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? சாத்திர யாரும் போக மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும் அவங்களுக்கு. வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க டிவியை. அப்புறம் ஜூலி ரொம்ப பேசாத, என்னைக்காச்சும் வெளியே வந்தேன்னு அவளை செத்த என் கையில. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஓரா பேசுறேன், பிரஸ் முன்னாடி நின்னு பேசினா சும்மா அப்படியே எல்லாம் நம்பிடுவாங்க எல்லாத்தையும். அப்படியே தெரியுதெல்லாம் யூடியூப்ல அப்படியே போட்டு தான் கிளிக்கறாங்களே உன்னை. இத செங்குத்தா நிக்க வச்சு வரண்டா சின்னசாமி. சரிடா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடக்கு. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. லவக்ல தாலியை கட்டி கபக்ல கட்டி. டேய் எவனே அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாங்க சொல்லாதீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா. ஐயோ, நம்மளதான் பாக்குறான். அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். மொழி பேசுறாங்களே, குஜராத் வடநாட்டுல இருந்து வாஷிங் மிஷின் வந்துச்சுன்னு வைத்தியலிங்கத்தை எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தாங்க? வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா? அங்க ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். அங்க ஒரு அருகதை இருக்கிறதா? இந்த ஏரியால அங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்த.